உலகம் முழுவதும் ஜாதகம் எழுதி வைத்து சென்ற பாபா வங்கா தனது கணிப்பில் தற்போது உலகை உலுக்கிக் கொண்டிருக்கும் நிலநடுக்கங்களையும் ஆண்டின் அடிப்படையில் கணித்திருக்கிறார். அவரது இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இன்னும் 3000 ஆண்டுகளில் இந்த உலகத்தை இயற்கை என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது என்பதனையும் இந்த காணொளியில பார்க்கலாம். பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா 1911ஆம் ஆண்டு பிறந்து தனது 12வது வயதில் கடும் சூறாவளி புயலில் சிக்கி கண் பார்வை இழந்தார். அதன் பின்னரே எதிர்காலத்தை கணிக்கும் அபூர்வ சக்தியை பெற்றதாக நம்பப்படுகிறது. இதுவரை பாபா வங்கா உலக நாடுகள் குறித்தும் உலகில் நடைபெறவுள்ள முக்கிய நிகழ்வுகள் குறித்தும் ஏராளமான நிகழ்வுகளை கணித்துள்ளார் என தெரிய வருகிறது. அந்த வகையில் பிரிட்டன் இளவரசி டயானாவின் மரணம், அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் மீதான தாக்குதல், கொரோனா வைரஸ் தொற்று உள்ளிட்ட அவரது பல கணிப்புகள் நிஜமாகியுள்ளன. அதே போலதான் இந்த 2025ஆம் ஆண்டு உலகில் பல்வேறு பகுதிகளில் நிலநடுக்கமும் வெள்ளமும் ஏற்படும் என முன்னர் பாபா வங்கா கணித்த நிலையில் அவர் சொன்னது போன்றே பல இடங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதுடன் குறிப்பாக மியன்மாரில் நிலநடுக்கம் ஏற்பட்டு 2000க்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளனர். ஜப்பானில் பாரிய நிலநடுக்கம் ஏற்பட உள்ளது எனவும் எச்சரித்துள்ளார். இது இவ்வாறு இருக்கையில் பேரழிவுகளால் உலகம் முடிவுக்கு வந்துவிடும் எனவும் இன்னும் 3000 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்பதனை பாபா வங்கா கணித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் வேற்றுக்கிரகவாசிகளின் தாக்குதல் ஏற்படக்கூடும் என உலகம் முழுவதும் போரால் பாதிக்கப்படும் எனவும் பாபா வங்கா கணித்திருக்கிறார். இதேபோல பாபா வங்கா அடுத்த 3000 ஆண்டுகள் கணித்தவற்றில் சிலவற்றை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் போர், 2028ஆம் ஆண்டு பொது மின்சக்தி கண்டுபிடிக்கப்படும், 2043ஆம் ஆண்டு ஐரோப்பாவில் இஸ்லாமிய பெரும்பான்மை ஏற்படும், 2046 மனித மாற்று உறுப்புகள் ஆய்வகங்களில் சிந்தட்டிக்கில் உருவாகும், 2066ஆம் ஆண்டு சுற்றுச்சூழலை மறுகட்டமைக்கும் ஆயுதத்தை US உருவாக்கும், 2088ஆம் ஆண்டு மனிதர்களுக்கு விரைவில் முதுமையாகும் வைரஸ் தாக்கும், 2111ஆம் ஆண்டு மனிதர்களை விட ரோபோக்கள் அதிகரிக்கும், 2154ஆம் ஆண்டு விலங்குகள் மனிதர்களைப் போல மாறுவார்கள், 2167ஆம் ஆண்டு புதிய மதம் உலகில் பிரபலமாகும், 2170ஆம் ஆண்டு பூமி வறண்ட பாலைவனமாகும், 2221ஆம் ஆண்டு வேற்றுக்கிரகவாசிகளின் உண்மை முகம் மனிதர்களை மிரட்டும், 2296ஆம் ஆண்டு சூரிய ஒளி புவியீர்ப்பால் சேட்டலைட்டுகள் தரையில் மோதும், 2341ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அப்பாற்பட்ட சக்தியால் பூமிக்கு ஆபத்து, 2378ஆம் ஆண்டு புதிய மனித இனம் உருவாகும், 2480ஆம் ஆண்டு இரு செயற்கை சூரியன்கள் மோதி உலகம் இருடும், 3005ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் போர் நடக்கும், 3797ஆம் ஆண்டு ஜீவராசிகள் மடியும் சூரிய கிரகத்தில் புதுக்கோள் உருவாக்கப்படும், 3854ஆம் ஆண்டு நாகரிக வளர்ச்சியின்றி மீண்டும் பழங்குடியாவான் மனிதன், 4509ஆம் ஆண்டு கடவுளோடு தொடர்பு ஏற்படும், 5076ஆம் ஆண்டு பிரபஞ்சத்தின் எல்லை கண்டறியப்படும், 5079ஆம் ஆண்டு உலகம் அழியும். இவையெல்லாம் பாபா வங்காவின் 14,000 கணிப்புகளில் சில மட்டுமே. இவை அனைத்தும் உண்மையா, எதிர்ச்சியா நடக்கிறதா என கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கிறது. அதற்கு பதிலாக அவரது கணிப்பில் இதுவரை 85% உண்மையாக நடந்துள்ளது என அதிர்ச்சியூட்டுகின்றனர் சில ஆய்வாளர்கள்.